அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். SRS தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் மைதிலி ரெஜினோல்ட் எழுதிய ஓட்டிச உலகில் நானும் எனும் நூல் பற்றி நான் எழுதிய விமர்சன கட்டுரை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எழுதி வாசித்தளிக்கவிருக்கும் ஓட்டிச உலகில் நானும் விமர்சன கட்டுரை மார்ச் 9 லண்டன் தமிழ் பெண்கள் அமைப்பு நடாத்திய சர்வதேச பெண்கள் தின நிகழ்வில் என்னால் வாசிக்கப்பட்ட கட்டுரையாகும். விமர்சன அரங்கம். மைதிலி ரெஜினோல்ட் எழுதிய ஓட்டிச உலகில் நானும் தன் வரலாறு நூல் விமர்சனம். எழுதி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் இன்பம், துன்பம், ஏற்றம், இறக்கம் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள், மகிழ்ச்சியான நிகழ்வுகள், சங்கடமானவை, சவாலானவை, நெகிழ்ச்சியான தருணங்கள் என்று நிறையவே இருக்கும். மகிழ்ச்சியான விடயங்களை மனம் திறந்து பகிரும் நாங்கள் எதிர்நோக்கும் கஷ்டங்கள், சவால்கள், நோய்கள் பற்றி பகிர தயங்குகிறோம். சமூகம் பற்றிய ஒரு அச்சம் உண்டு. பேச வேண்டிய விடயங்கள் பேசா பொருளாக இருக்கின்றன. இப்போதுதான் மிக மெதுவாக ஆங்காங்கே விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தனது ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தையான இப்போது 20 வயதாகிவிட்ட மகன் ரினோஷின் உலகில் தானும் நுழைந்து, தானும் கணவர் ரெஜியும் எதிர்நோக்கிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், சவால்கள், மகனின் வளர்ச்சி படிமங்கள், சாதனைகளை ஒளிவு மறைவு இல்லாமல் உள்ளது உள்ளபடியே தந்து, இப்படியான சிறப்பு பிள்ளைகளின் பெற்றோர் குடும்பத்தினர் மட்டுமல்லாது இது பற்றிய புரிதல் இல்லாதவர்களும் புரியும்படியாக எழுத்து வடிவில் தந்திருக்கின்றார் சுவிட்சர்லாந்தில் வாழும் மைதிலி ரெஜினோல்ட். அவரின் இந்த முன்மாதிரியான முயற்சிக்கு முதலில் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நூலுக்கு வருவோம். ஆரம்ப காலங்களில் ஓட்டிசம் பற்றிய புரிதலும் அதை பெறுவதற்கான வழிகளும் எனக்கு இருந்திருக்கவில்லை. ஆனால் நீண்டகால உணர்வு போராட்டங்களினூடாக தனிப்பட்ட சவால்களை ஏற்றுக்கொள்ளும் மன முதிர்ச்சியை பெற்றுவிட்டேன் என்று ஆரம்பித்து ஒரு கதை சொல்லல் பாணியில் ஓட்டிச உலகில் நானும் என்ற இந்த நூலை மைதிலி எழுதியிருக்கிறார். நல்ல சரளமான எழுத்து நடையில் எழுதப்பட்ட இந்நூல் எல்லோராலும் இலகுவில் விளங்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஒரு நாவல் போல விரிகிறது. எதுவுமே சொந்த அனுபவத்தினூடாக வரும்போது அதற்கு ஒரு கனதி இருக்கிறது. எனவே மைதிலியின் இந்த நூல் பலரையும் வாசிக்க தூண்டும் என நான் நினைக்கிறேன். ஓட்டிசம் என்பது மனிதரில் உள்ள பல வகையான தன்மைகளில் ஒரு வகை தன்மையாகும். அதாவது ஒரு குணாதிசயம். தம்முள் தோன்றும் கோபம், கவலை, மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை எம்மை போன்று சந்தர்ப்பத்துக்கேற்றாற் போல வெளிப்படுத்த முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மூளையின் நரம்பு மண்டலத்தில் உள்ள செய்தி பரிவர்த்தனை மையம் சீரற்று இயங்குதலே இதற்கு காரணம் என ஓட்டிச உண்மையை வெளிப்படுத்துகிறார் மைதிலி. ஓட்டிச பிள்ளைகளின் உடல் தோற்றம் சாதாரண பிள்ளைகளைப் போல இருப்பதனால் அவர்களின் நடவடிக்கைகள் வேறாக இருக்கும் போது அவர்களை புரிந்து கொள்வது பல நேரங்களில் பெற்றார், குடும்பத்தவர் உட்பட பலருக்கும் மிக கடினமாக இருக்கும் என்று கூறும் மைதிலி இந்த புத்தகத்தின் மூலம் நல்லதொரு விழிப்புணர்வினை மத்தியில் கொண்டு சேர்க்கிறார். இந்த நாட்டில ஒரு உதவியும் இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்கிறது இவ்வளவு கஷ்டம் என்று நாம் புலம்பியிருக்கிறோம். ஓட்டிச குழந்தையின் பெற்றோர் என்ற வகையில் மைதிலியும் அவர் கணவர் ரெஜியும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாமல் திணறிய சம்பவங்கள் மனதை நேரிடுகின்றன. சுவிட்சர்லாந்தில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் ஒன்றில் ஒரு தமிழர்களுமே இல்லாத இடத்தில் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். பாஷை பிரச்சினை வேறு.
ஒரே மாடி கட்டடத்தில் வசித்த அயலவர்களின் அழுத்தங்கள், எமது சமூகத்தினரின் புரியாத தன்மை, ஏளனங்கள் என பலவற்றை சந்தித்திருக்கிறார்கள். ஆசையாக ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் மகனை இருத்தி வைக்க முடியாமல் அவர் பின்னால் ஓடித் திரியும் போது, ஏன் அங்கேயும் இங்கேயும் ஆடி திரியிறீர்கள், ஒரு இடத்துல ஒழுங்கா இருங்கோவன் என்ற பேச்சு. ஏன் இது ஒரு மாதிரி இருக்குது என்ற கேள்வி. மைதிலியும் ரெஜியும் தமது மனதிலும் உடலிலும் மிக வலுவோடு இவற்றையெல்லாம் கடந்திருக்கின்றார்கள் என்பதை இந்நூலை வாசிக்கும் போது அறிய முடிகிறது. அவர்களின் உறுதியை நான் மிகவும் மெச்சுகிறேன். ஓட்டிசம் என்பது மைல்ட், மாடரேட், சிவியர் என்று ஒருவருக்கொருவர் வேறுபடுகின்றது. 30 வருடங்களுக்கு மேலாக லண்டனில் சிறுவர் நாடக தயாரிப்புகளில் ஈடுபட்ட போது ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சில பிள்ளைகளை சந்தித்திருக்கிறேன். அவர்களுக்கு மைல்ட் சிம்டம்ஸ் தான். ரினோஷின் தீவிரமான நோய்க்கூறு எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அறியும் போது அவரின் பெற்றோரின் பொறுமை, விடாமுயற்சி, நம்பிக்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக மகன் மேல் இருக்கும் மாறாத பாசம் தெரிகிறது. அவர்களும் அவ்வப்போது நிறையவே துவண்டு போயிருக்கிறார்கள். மைதிலி கூறுவது போல, தோத்து போய்விடுவோம் என்று முயற்சி செய்யாமல் இருக்கிறதை விட முயற்சி செய்து தோத்து போறது எவ்வளவோ சிறந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் நாங்கள் ஒவ்வொரு பாடத்தை படிக்கிறோம். அதே எங்களுக்கு மகா வெற்றிதான். நிச்சயமாக அவர்கள் தங்கள் முயற்சியில் வெற்றிதான் பெற்றிருக்கிறார்கள். ஓட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆபத்து புரிவதில்லை. ரினோஷுக்கு நெருப்புச் சுவாலை மீது ஒரு தீவிர ஆர்வம். அதனால் தனது வீட்டில் மட்டுமல்ல, அவர் வேறு சில வீடுகளில் கூட நெருப்பை பெற்ற வைத்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இது அவரது 16வது வயது வரை தொடர்ந்திருக்கிறது. இதனால் வீடு மாற வேண்டிய சூழ்நிலைகளும் வந்துள்ளன. ரினோஷை விளங்கிக் கொண்ட ஒரு சில நண்பர்கள் வீடுகளுக்கு மட்டும்தான் விசிட் பண்ண முடிந்திருக்கிறது. ரினோஷ் பல தடவைகள் காணாமல் போயுள்ளார். கண்ணுக்குள் எண்ணியை விட்டு பார்த்து கொண்டிருந்தாலும் அவர் ஏதோ ஒரு விதமாக வெளியில் போய்விடுகிறார். இவர்களின் வீட்டின் கதவு, ஜன்னல் எல்லாம் பாதுகாப்பாக பூட்டிய நிலையில் ரினோஷ் காணாமல் போய்விட்டார். மைதிலி ஓடி ஓடி தேடாத இடமில்லை. வேலையால் வீடு திரும்பிய பக்கத்து வீட்டு பெண்மணி இவருடன் சேர்ந்து ரினோஷை தேடிவிட்டு தன் வீட்டுக்குள் நுழைந்த போது அவருக்கு தன் கண்களை நம்ப முடியவில்லை. ரினோஷ் செட்டியிலிருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். மைதிலிக்கும் அந்த பெண்மணிக்கும் இவர் எப்படி வீட்டுக்குள் வந்தார் என்று ஒரே குழப்பம். பிறகுதான் நடந்தது தெரிந்தது. தன் வீட்டு பாத்ரூமில் சிறிது திறந்திருந்த சிறிய ஜன்னலில் ஏதோ விதமாக ஏறி வெளியே இறங்கி ஜன்னல் விளிம்பு பலகையால் அவதானமாக நடந்து பக்கத்து பாத்ரூம் ஜன்னலால் உள்ளிறங்கி அந்த வீட்டுக்குள் சென்றிருக்கிறார். இது 1ஆம் மாடி வீட்டில் நடந்திருக்கிறது. முதல் முறை தலைமயிர் வெட்ட முடி ஒப்பனையாளரிடம் கூட்டி போன போது ரினோஷுக்கு தலையை ஆட்டாமல் இருக்க முடியாமல் போனதில் வீட்டுக்கு வந்து தானே வெட்ட ஆரம்பித்துப்பட்ட கஷ்டத்தை நகைச்சுவையாக எழுதியிருக்கிறார். இவ்வாறு ரினோஷிடம் பெற்ற பயிற்சியினால் முடிவெட்டும் கலையில் தான் தேர்ச்சி பெற்றுவிட்டேன் என்கிறார் மைதிலி. ரினோஷுக்கு வெளியில் செல்வது பிடிக்கும். அதுவும் இயற்கை காட்சிகளை பார்க்க விருப்பம் என்று தெரிந்து மைதிலி, ரெஜி இருவரும் தமக்கு கிடைத்த ஓய்வு நேரங்களில் எல்லாம் அவரை வெளியில் கூட்டிச் செல்வதை வழமையாக கொண்டார்கள். படிப்படியாக அவருக்கு சைக்கிள் ஓட பழக்கினார்கள். சிறப்பு பாடசாலையில் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றில்லாமல் அவர்கள் எப்படி ரினோஷுடன் தொடர்பாடல் கொள்கிறார்கள் என்பதை அறிந்து வீட்டிலும் அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அவருக்கு குளிக்க விருப்பமாக இருக்கும் போது குளியல் படமுள்ள அட்டையை கொண்டு வந்து காட்டுவது போன்ற பல விடயங்களை அவர் செய்ய ஊக்குவித்தார்கள். 2வது பிள்ளை அனுஷ் பிறந்த பின்னர் மைதிலி, ரெஜி இருவருக்கும் வேலைப்படு கூடியது. அனுஷ் சாதாரண குழந்தையாக இருந்ததால் ரினோஷில் கூடிய கவனம் செலுத்தும் போது தாம் பாரபட்சமாக நடக்கிறோமோ என்ற குற்ற உணர்வும் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. அனுஷும் ஆரம்பத்தில் பெற்றோர் தன்னில் அக்கறை இல்லை என வருத்தப்பட்டிருக்கிறார். பின்னர் அண்ணாவின் நிலை அறிந்து சமாதானமாகி இருக்கிறார். ஆரம்பத்தில் டச் பாஷை தெரியாமல் தடுமாறிய மைதிலி
தான் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த வயதான சுவிஸ் பெண்ணிடம் முதலில் கொஞ்சம் பாஷை கற்றுக்கொண்டார். இரண்டாவது மகனின் பாடசாலையில் வகுப்பறை உதவியாளராகி தனது மொழி அறிவை விருத்தி செய்து கொண்டார். மொழி மட்டுமல்லாது ஏனைய பல விடயங்களையும் நான் அங்கு கற்றுக்கொண்டதால் மனமுதிர்ச்சி அடைந்தேன் என அவர் எழுதுகிறார். பொது போக்குவரத்து சாதனங்களில் ரினோஷை கூட்டி போய் பட்ட கஷ்டங்களால் காரோட்டவும் கற்றுக்கொண்டு அவரை நூலகம், நீச்சல் குளம் என பல இடங்களுக்கும் அழைத்துச் சென்றுள்ளார். கொழும்பில் அக்யூபங்க்சர் சிகிச்சைக்கு பின் ரினோஷ் 11 வயதில் முதலாக அம்மா என்று அழைத்த போது அவர்கள் அடைந்த ஆனந்தம், பின்னர் அவருக்கு சிறு சிறு சொற்களை வீட்டிலும் பாடசாலையிலுமாக பழக்கி அவர் 300க்கும் மேற்பட்ட சொற்களை சொல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்த அவர்களின் அர்ப்பணிப்பு என்னை நெகிழ வைக்கிறது. ரினோஷ் 18 வயதை அடைந்த போது அவர் வயது வந்தோர் பிரிவில் அடங்குவதால் அவருக்கான தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட இடத்தில் உதவியாளருடன் வாழ சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது அவர்களோடு மிக உறுதியாக நின்று அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று பெற்றோராகிய தாமே உதவியாளராக இருந்து வருவது அவர்களின் தொடர்ந்த விடாமுயற்சியையும் உறுதியையும் காட்டுகிறது. இப்போது ரினோஷுக்கு 20 வயது. நெருப்புடனான விளையாட்டு குறைந்திருக்கிறது. தனக்கான உணவை தானே சமைத்து சாப்பிடுகிறார். புதியவைகளை ஓரளவு முயற்சி செய்து பார்க்கிறார். மரவேலை, கைவேலை, வர்ணம் தீட்டுதல், நடைப்பயணம், விமானத்தில் பயணிப்பது, கணனியில் வேலை செய்வது என ஆர்வமாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கணிதத்தில் அதீத ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். கடைசியாக நிகழ்ந்த கூட்டத்தில் அவரது சிறப்பு ஆசிரியர் கூறியது, ரினோஷால் இப்போது 10,000 எண்ணிக்கை வரையிலான பெரிய கணக்கை ஒரு வினாடியில் செய்து முடித்துவிட முடியும் என்பது. ஓட்டிச உலகில் நானும் என்ற இந்த நூல் 412 பக்கங்களை கொண்டது. சிறு சிறு அத்தியாயங்கள், சின்ன சின்ன பந்திகள், பெரிய எழுத்து என்பன வாசிப்பை மிக இலகுவாக்குகின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள எங்கட புத்தகங்கள் இந்நூலை வெளியிட்டுள்ளது. இதன் அட்டை வடிவமைப்பை ரினோஷின் தம்பி அனோஷ் ரெஜினோல்ட் செய்திருக்கிறார். ஓட்டிசம் பற்றி ஒரு ஓட்டிச குழந்தையின் தாயாக தனது அனுபவங்களை பேசும் மைதிலியின் இந்த நூல் எல்லோராலும் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நூலாகும். இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம். மைதிலி ரெஜினோல்ட் எழுதிய ஓட்டிச உலகில் நானும் நூல் பற்றிய விமர்சன கட்டுரை. எழுதி வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.